friends, welcome back to my channel. நான் உங்க ஹிமா. First thing இந்த சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. இந்த சேனல்ல பார்த்தா ஸ்கின் கேர் வீடியோஸ், பியூட்டி வீடியோஸ், ஃபேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட நான் ஸ்டைலிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி கேரளாவில் இருக்கிற ரெமடிஸை ஷேர் பண்ணுங்க. முன்னாடியெல்லாம் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் அது ஷேர் பண்ண மாட்டேங்க, நீங்கள் அது ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கூட பார்த்தா நான் அந்த டைமில் நான் பண்ணியிருக்க ரெமடிஸ் தான் நான் மோஸ்ட்டாகவே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆனால் இங்கே அவைலபிள், தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே எஃபெக்டிவான ரெமடிஸ் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தா நான் ப்ராப்பராக அங்கே இருக்கிறவரை யூஸ் பண்ணுற ஒரு மேஜிக்கல் ரெமடி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன், ஸ்கின் ஒயிட்னிங் சோப் காட்டுங்க, அங்கெல்லாம் இருக்கிறவரோட ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸோ ஸ்கின் ஒயிட்னிங் சோப் போடுங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தா முன்னாடி இருக்கிற நமக்கு ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கும்ல, அவங்களெல்லாம் பார்த்தா சோப்பெல்லாம் கையிலலாம் கையில் பாடியில் சோப்புன்னு போடவே மாட்டேன். அதுக்கு பதிலாக பாடி கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, பாடி ரொம்ப அழகாக தெரியுறதுக்காக அவரை யூஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னா நிறைய ஹோம்மேட் ரெமடிஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய மாவு அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வச்சு தான் குளிக்க போகும்போது அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அரைச்சி, நம்ம இப்போ கூட மிக்சிலலாம் அரைக்கும், அப்போ வந்து கல்லிலலாம் அரைச்சி அப்படியெல்லாம் தான் பாடியிலலாம் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெமடி தான் இங்கே கூட காட்ட போகிறேன். பட் கல்லிலலாம் அரைக்க மாட்டேன், நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரெமடி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெமடிக்காக நம்மளுக்கு வேண்டது ரோஸ் பெட்டல்ஸ் தான், ரோஸ் ஃப்ளவர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இது வச்சு நம்ம இட்லி பூ இருக்குல்ல, அதை வச்சு எல்லாமே ரெமடி பண்ண முடியும். நிறைய ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைட்னிங்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தா ரோஸு தான், ரோஸ் ஃப்ளவர் தான். இது வந்து கிளென்சிங் பண்ணுவேன், நல்ல ஸ்மெல் தருவேன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஒன்றோ ரெண்டோ ஃப்ளவர் வந்து எடுத்தால் நம்ம ஃபேஸு, நெக்கு அந்த மாதிரி போடலாம். ஃபுல் பாடினா நிறைய கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஆலோவேரா, ஃப்ரெஷ் ஆலோவேரா தான் நான் எடுக்கிறேன். ஆலோவேரா வந்து ஸ்கின் க்ளோ தரதுக்கு, ஸ்கின் வந்து நம்ம எப்போவுமே யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நமக்கு ஏஜ் எல்லாம் ஆகவே ஆகாது கண்டினியூஸாக ஆலோவேரா எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆலோவேராவில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆலோவேரா நான் கட் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது நான் பர்டிகுலராக அளவெல்லாம் சொல்கிறேன், பிகாஸ் நீங்கள் பாடிக்கு எடுக்கிறேன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம போடும்போது ஒரு பேக் மாதிரி, ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல் பாடி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை கை கால் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் எடுத்தால் போதும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆலோவேரா எடுத்துகிட்டு அதில் சைடெல்லாம் நம்ம தெரியும்ல ஆலோவேரா எப்படி எடுக்கணும், சைடெல்லாம் கட் பண்ணி மிடில் போர்ஷன்லேருந்து அந்த ஜெல்லு மட்டும் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஆலோவேரா எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பால் கூட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி எல்லாம் ஒரு கல்லில் வச்சு இடிச்சு தான் அவர் பண்ணுவேன். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். முன்னாடி இருக்கிற காலத்தில் கடலை மாவு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கிராம் ஃப்ளவர் தான் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு கார்ன்ஃப்ளவர் போடும்போது என்னோடய ஸ்கின் இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு பேக் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் வந்து போடுறேன். இது ரொம்ப திக்கான பேக்கெல்லாம் வேண்டாம். நம்ம குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக நம்ம லோஷன் போடும். நான் எவ்வளோ பேர் ஷவர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியாது. ஸோ ஷவர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறவங்கலாம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். ஒரு செமி சாலிட் அந்த ஃபார்ம் போதும். கையில் அப்படி பால் வச்செல்லாம் நம்ம குளிக்குவில்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நான் இது வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். மறக்காதீங்க, ஆலோவேரா, ரோஸ் பெட்டல், பால் இது 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா கையிலே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். அப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாகவே போயிடும். ஸோ டெய்லி இது வச்சுட்டு நீங்கள் குளிங்க. டெய்லி குளித்தா கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற அந்த டேன் எல்லாம் போய் உங்கள் கையெல்லாம் நல்ல க்ளோயிங்காக, நல்ல ஷைனிங்காக, நல்ல ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, டெய்லி இதெல்லாம் வச்சு குளிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வயசும் ஆகாது. ஒரு 25 வயசானாலும் சில பேருக்கு வந்து டக்குன்னு 30 வயசான மாதிரியா ஃபீல் ஆகும் ஸ்கின் எல்லாம். ஸோ இது வச்சுட்டு நம்ம எப்போவுமே குளிச்சுட்டெல்லாம் இருந்தோன்னா ஸ்கின் எப்போவுமே யூத்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் கேரளாவில் எல்லாருமே இப்படியெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரோட ஸ்கின்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் சோப் அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டின ரெமடி வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2 நாள் 3 நாள் 1 வீக் 2 வீக்லலாம் ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் பண்ண முடியலன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரூட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இது வந்து ஒரு மெக்கஃபைனோட ஃபேஸ் வாஷ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு டோனர்.
டோனர். டோனரில் வந்துட்டு எப்போவுமே எனக்கு ஃபேவரட் பார்த்தா ரோஸ் வாட்டர் தான். ஸோ இது வந்து VLCCயோட ரோஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தா நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, ஸோ என்னால் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூட்டபுளான ஸ்கின் கேர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு சீரம் தான், ரோஸ் ஹிப் சீரம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு நம்ம டோனர் போட்டுட்டு ஒரு சீரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது டாட்&கீயோட மாய்ஸ்சரைசர் தான். இது போட்டாலே ஃபேஸோட ஸ்கின் கேர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தா லிப் பாம் தான். சன்ஸ்க்ரீன் மஸ்ட் தான். சன்ஸ்க்ரீன் நான் இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெமடிஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கணும், அப்போ தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுட்டு, ஹேர் ஸ்டைலிங்கு, ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக நான் வீடியோஸில் போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்குல்ல, ஸோ அதில் கிளிக் பண்ணி ஆல்ல இருக்கும், அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது கண்டினியூஸாக போட்டுட்டு உங்களோட ரிசல்ட்டு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.